இன்னைக்கான நாள் வீடியோவை எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, ஏசியன் பெயிண்ட்ஸ் பத்தி தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். Q4 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்துருந்துச்சு. ஃப்ரைடே அன்னைக்கே வெளிய வந்துருந்துச்சு. சோ அத பத்தி பார்ப்போம். இப்ப ஏசியன் பெயிண்ட்ஸோட Q4 பொறுத்தவரை நல்ல சேல்ஸ், நல்ல ப்ராஃபிட், நல்ல ஒரு மார்ஜின் குடுக்கக்கூடிய அந்த ரிசல்ட்ஸ் தான் வந்து இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 69% ஏறி இருக்கு. ரூ. 1,186 கோடி மேக் பண்ணியிருக்காங்க. ரெவென்யூ 11% ஏறி இருக்கு. 9,247 கோடி மேக் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட டெக்கரேட்டிவ் பெயிண்ட் பிசினஸ் 12% வால்யூம் குரோத் வந்து நடந்திருக்கு. ஹெல்த்தியான டிமாண்ட் வந்து இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. டிவிடெண்டா ரூ. 23 பர் ஷேர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து 23 ஜூன் அன்னைக்கு வச்சிருக்காங்க. ஸோ ஓவராலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட், ரெவன்யூ அண்ட் தென் சேல்ஸ் அண்ட் தென் மார்ஜின்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு ஏசியன் பெயிண்ட் கம்பெனிக்கு. ஓரளவுக்கு டீசென்டான ஒரு Q4 இருக்கு. HDFC பேங்க் 3 நாளா வந்து இறங்கிட்டே இருக்கு மார்க்கெட்ல. நேத்திக்கான நாள்ல அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் கூட 2% வந்து இறங்கிருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன? 45 கோடி ரூபாய் ஒரு பேமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஏஜென்சிக்கு டெபாசிட்ஸ் வந்து பண்ணணும். அது வந்து மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து காமிச்சிட்டாங்க. அது வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்டா வந்து தந்திருக்கணும். பட் ஆனா மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ்ல வந்து காமிச்சிருக்கதா சொல்றாங்க. இது வந்து மீடியா ரிப்போர்ட் வந்து ஃபைல் பண்ண விஷயமா இருக்கு. சோ அந்த ஒரு ரீசனால HDFC பேங்க் வந்து இங்க இறங்கி இருக்கு. அண்ட் தென் இப்போ HDFC பேங்க் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து பெருசா நாங்க எதுவும் தப்புலாம் பண்ணல. எங்களோட இந்த ஒரு இம்பாக்ட பொறுத்தளவுல இது வந்து பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எந்த ஒரு இம்பாக்டும் வந்து இருக்காது. இன்டர்னலா கண்ட்ரோலா தான் வந்து இருக்கும். கவர்னன்ஸ் வந்து ப்ராசஸிங் கண்ட்ரோலா தான் வந்து இருக்கு அப்படின்றத இவங்க சொல்றாங்க. பட் ஆனா மீடியா என்ன சொல்றாங்க அப்படின்னா 45 கோடி ரூபாய் இந்த மாதிரி வேற வழியில் வந்து போயிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. 45 கோடி ரூபான்றது சின்ன அமௌண்ட் தான். பட் ஆனா இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன அப்படின்னா பார்க்கும்போது இங்க சேர்மன் வந்து வெளியே போனது, அப்புறம் இங்க HDFC பேங்க்ல இன்னும் நிறைய குழப்பங்கள் வந்து இருக்குது. இந்த மாதிரி இருக்க ரீசனால இங்க HDFC பேங்கோட இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் வந்து பயமா இருக்காங்க. அதனால ஷேர் வந்து இறக்குறாங்க. இப்பயும் 750 ரூபாய் கிட்ட தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா தான் இருக்கு. நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட்டே இருப்போம். செபி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து கம்பெனி மேல ஆக்ஷன் வந்து எடுத்திருக்காங்க. 28.95 கோடி ரூபாய் வந்து ஃபைனா வந்து கொடுத்திருக்காங்க. இங்க பெனால்ட்டியா வந்து போட்டிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பா வந்து இங்க மிஸ்லீட் பண்ணிருக்கதா சொல்றாங்க. அதாவது இங்க வந்து ப்ராஃபிட் கம்மியா இருக்குது அப்படின்னா அதிகமா காமிச்சிருக்கதா வந்து சொல்றாங்க. இதனால 28.95 கோடி ரூபாய்க்கான ஃபைன் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து எந்த டைம்ல நடந்துச்சு அப்படின்னா பினான்சியல் 2015 டு பினான்சியல் 2020 இந்த டைம்ல வந்து அந்த ஒரு பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே தப்பா கொடுத்துருக்கதா சொல்றாங்க. இங்க ப்ரொமோட்டர்ஸ் மேலேயும் போட்டிருக்காங்க அங்க ஃபைன். அப்புறம் இங்க வந்து சுவிட்சர்லாந்து கம்பெனிக்கு ஓவராலா வந்து போட்டிருக்காங்க. ஒரு சில எக்ஸிகியூட்டிவ்ஸ் மேலேயும் வந்து போட்டிருக்காங்க. டோட்டலா சேர்ந்தா 28 கோடி ரூபாய். சோ இப்போ சுவிட்சர்லாந்து எனர்ஜி சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அப்பீலுக்கு போக போதா சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டிஸ் அப்பீலேட் ட்ரிபியூனலுக்கு வந்து போக போதா சொல்லியிருக்காங்க. சோ அங்க போயிட்டு எங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்க கரெக்டா தான் கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு இவங்க சைட்ல இருந்து சப்மிட் பண்ணுவாங்க. பட் ஆனா செபி சைட்ல இருந்து இங்க பெனால்ட்டி போட்டதா தான் இருக்கு. சோ பாப்போம் இந்த ஒரு சேட் ரிப்போர்ட் வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த அப்பீல் எப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதனால தான் நம்ம சுவிட்சர்லாந்து கம்பெனி பக்கம் போகாம வந்து இருக்கும். இப்போ வந்து ஃபைனும் வந்து போட்டிருக்காங்க. இப்ப இன்ஃபோசிஸ் கம்பெனியோட சேர்மன் என்ன நந்தன் நைல்கனி வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏஐ அப்புறம் கோடிங்கோட அந்த ஆட்டோமேஷன் இது எல்லாமே வந்து ஐடி கம்பெனிஸ் வந்து இரலவெண்டா வந்து எடுத்துட்டு போகாது. இது எல்லாமே புது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்றது இவரோட ஸ்டாண்டா தான் வந்து இருக்கு. இங்க ஏஐ வந்து கோட ரைட் பண்ணலாம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பிசினஸ் வந்து அடிவாங்க ஆரம்பிக்காது. பிசினஸ்க்கு இன்னும் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து தேவைப்படுவாங்க. அந்த சிஸ்டம்ஸ் வந்து டிசைன் பண்றதுக்கு, அப்புறம் வந்து ஏஐ வந்து இன்டெகிரேட் பண்ணி கொடுக்கறதுக்கு, சைபர் செக்யூரிட்டி இன்னும் சூப்பரா பாத்துக்கிறதுக்கு, சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்றதுக்கு, அப்புறம் பெரிய லெவல்ல டெக்னாலஜி ஆபரேஷன்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு ஆட்கள் வந்து தேவைப்படுவாங்க. அந்த இடத்துல இன்ஃபோசிஸ் வந்து இருப்போம் அப்படின்றது இவங்களோட ஸ்டாண்டா வந்து இருக்கு. ஏஐ புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்றது இவரோட ஸ்டாண்டா வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட சிஓவான சலீல் பராய்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் கம்பெனி சிஓவான சலீல் பராய்க்கு 82.6 கோடி ரூபாய் ரெமுனரேஷனா வந்து கொடுத்திருக்காங்க பினான்சியல் 2026ல. சோ இங்க சேலரியை விட இங்க ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வந்து அதிகம். அது ஒரு 50 கோடி ரூபாய் வந்து இருக்கு. சோ அது எல்லாமே வந்து சூப்பரா கொடுத்திருக்காங்க. சோ அவர் வந்து அதிகமான சேலரி வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தது டிடிகே பிரஸ்டீஜ் கம்பெனியை பத்தி பார்ப்போம். இந்த கம்பெனி வந்து என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா இப்போ வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்க்கான அந்த டிமாண்ட் இருக்குது எல்லாருக்குமே தெரியுது. அதனால மேனுஃபேக்சரிங் கெபாசிட்டியை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். கிட்டத்தட்ட டபுள் பண்ணணுன்றது உங்களோட பிளானா வந்து இருக்கு. ஸோ இது ஏன் டிடிகே பிரஸ்டீஜ் பண்றாங்க அப்படின்னா இப்போ எல்பிஜியோட ஷார்டேஜ் இருக்குது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அதனால அதுக்கு பேக்கப்பா இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருந்தாலும் சரி, இருக்கிறது வந்து எலக்ட்ரிக் இண்டக்ஷன் அந்த ஒரு குக்டாப்ஸ் தான் வந்து இருக்கு. அதுல டிடிகே பிரஸ்டீஜ் வந்து ஒரு பெரிய பிளேயரா வந்து இருக்காங்க. ஸோ அதனால இப்ப இருக்கிற அந்த டெம்பரவரி ட்ரெண்ட் அந்த அதுக்கான டிமாண்டை வந்து பூர்த்தி பண்றதுக்கு கண்டிப்பா மேனுஃபேக்சரிங் வந்து டபுள் பண்ணி ஆகணும். ஸோ அந்த ஒரு பிளான்ல போக போதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 12-13% ஆஃப் த சேல்ஸ் வந்து பார்க்கும்போது இண்டக்ஷன் குக்டாப்ஸ் தான் இந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது ஓவராலா. ஸோ அதோட கெபாசிட்டியா இங்க வந்து 2 மடங்கு வந்து இன்க்ரீஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. டாடா டிஜிட்டல் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய இயர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்புறமா ப்ராஃபிட் அண்ட் கஸ்டமர் எங்கேஜ்மெண்ட் வந்து இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து மீட் பண்ணல அப்படின்றத வந்து ஒத்துக்கிறாங்க. அதாவது இந்த கம்பெனிக்கு டாடா டிஜிட்டலுக்கு அதிகமா காசு போட்டிருக்காங்க. அது இன்னும் லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் இருக்கு. காசு போட்டாங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் எடுக்கணும். அப்படி எந்த எடுக்க முடியல அப்படின்றத ஒத்துக்கிறாங்க. பிக் பாஸ்கெட், டாடா 1AMG, குரோமா, அப்புறம் டாடா கிளிக் இது எல்லாத்தையுமே வந்து டாடா நியோன்ற ஒரு பிளாட்ஃபார்ம்ல எடுத்துட்டு வர பார்த்தாங்க. பட் ஆனா அந்த இடத்துல ஃபெயிலியர் வந்து அடையிறாங்க. அதையுமே அவங்களே வந்து சொல்றாங்க. ஸோ இங்க ஜெப்டோ, பிளிங்கிட், ஸ்விக்கி மாதிரி இவங்களால 10 மினிட்ஸ் டெலிவரியும் இங்க பிக் பாஸ்கெட் எடுத்துட்டு போய் சேர்க்க முடியல. அது வந்து ஒரு நெகட்டிவான சீனா இருக்கு. இப்ப சிஓ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா சூப்பர் ஆப் மாடலா ஒன்று வந்து எடுத்துட்டு வருவோம். அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸ் மாதிரி எடுத்துட்டு வருவோம். அப்புறம் பேமெண்ட்ஸ் இன்டெகிரேஷன் எடுத்துட்டு வருவோம். ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எடுத்துட்டு வரும். கஸ்டமர் டேட்டா வந்து இன்டெகிரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதாவது டாட்டாவோட அந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிராஸ் லிங்க் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து எடுத்துட்டு போதா சொல்லியிருக்காரு. பார்ப்போம் அது டாடா நியோ ஏற்கனவே இருக்கு.
பட் ஆனா அது இன்னும் வேற மாதிரி வந்து கொடுக்க போதா சொல்லியிருக்காங்க. எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் போற போக்கு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற டிமாண்ட் இங்க வந்து சின்ன சின்ன பேக்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த இடத்த விட இங்க பிரீமியமான அந்த ஒரு கன்சியூமர்ஸோட அந்த ஒரு பேக்கேஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்றது பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கம்பெனிஸ் ஆனா இங்க டாபர், பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், அதானி வில்மர் அக்ரி பிசினஸ் இவங்க எல்லாருமே இங்க பிரீமியம் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண போதா சொல்றாங்க. அர்பன் கன்சியூமர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண போதா சொல்றாங்க. ஹை மார்ஜின் கேட்டகரிஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப வந்து இங்க லாஸ்ட் 2 வாரத்துல 4 டைம் வந்து இங்க பெட்ரோல் வந்து டீசல் விலைய வந்து ஏத்திட்டாங்க. அப்புறம் ஐஎம்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, வீக் மான்சூன்ஸ் வந்து இருக்க போகுது. லாஸ்ட் ஒரு 11 வருஷத்துல இல்லாத அளவுக்கு மான்சூன் வந்து வீக்கா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது விலைவாசி எல்லாமே ஏற போகுது. அது நமக்கு நல்லாவே வந்து கண்ணு முன்னாடி தெரியுது. சோ அதனாலதான் கம்பெனிஸ்லாம் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, இப்ப ₹5 ₹10 பாக்கெட் எல்லாத்தையுமே வந்து சின்ன சின்ன பாக்கெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த கம்பெனிஸ்க்கு வந்து பிரஷர் வந்து அதிகமா இருக்கு. அதனால ஒண்ணு குவான்டிட்டியை வந்து குறைக்கணும். இல்ல அப்படின்னா வந்து பிரைஸ் வந்து ஏத்தணும். சோ கண்டிப்பா குவான்டிட்டி வந்து குறைக்க போறாங்க. பிரீமியம் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ட்ரெண்ட் கம்பெனியை பத்தி நியோல் டாட்டா என்ன சொல்றாரு அப்படின்னா, ட்ரெண்டோட அந்த ரெவன்யூ அண்ட் தென் ப்ராஃபிட் இது வந்து இப்ப 2.5 மடங்கு வந்து 2023 இருந்தே வந்து ஏறி இருக்கு. இன்னும் ஏறதுக்கான சான்சஸ் இருக்குதா வந்து சொல்றாரு. இன்னும் இங்க இருந்து 10 மடங்கு வந்து ரெவன்யூ வந்து ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட டார்கெட்டா வந்து வச்சிருக்காரு. இப்ப பினான்சியலா 2024 19,000 கோடி ரூபாய் ரெவன்யூ மேக் பண்ண ஒரு கம்பெனி. அந்த இங்க ஸ்டோர்ஸை பொறுத்தளவுல இங்க ஒரு 1200 ஸ்டோர்ஸ் அந்த 321 சிட்டிஸ்ல வந்து இருக்காங்க. குரோத்தை பொறுத்தல வெஸ்ட் சைடு, ஸ்டூடியோ, அப்புறம் வந்து இங்க ஸ்டார் பசார் இந்த இடத்துல நல்ல ஒரு குரோத் வந்து இருக்கு. இவர் ஏன் இந்த ஒரு கம்பெனி பிலீவ் பண்றாரு அப்படின்னா, இப்பதான் கம்பெனி வந்து இயர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் growth வந்து இருக்கதா சொல்றாரு. இன்னும் அதிகமான லெவல்ல எக்ஸ்பென்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதா சொல்றாரு. மெயினா இங்க ஓவர்சீஸ் எல்லாம் வந்து போவாரு. குளோபல் லெவலான ஒரு ரெகக்னைஸ்ட் இந்தியன் பிராண்டா வந்து மாறுவாங்க ட்ரெண்ட் அப்படின்றது இவரோட ஸ்டாண்டா இருக்கு. அதனால இங்க இருந்து 10 மடங்கு ரெவன்யூ growth வரதுக்கான சான்சஸ் இருக்குதா இங்க நியோல் டாட்டா வந்து அவர் வந்து பிலீவ் பண்ணிக்கிறாரு. அடுத்தது ஐடிசி ஸ்டாக். இது வந்து 50 கிலோ கிட்ட வந்து திரும்ப போயிடுச்சு. ₹287 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க லாஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட்லயுமே இங்க 4% வந்து விழுந்திருக்கு. பின்னாடி இருக்க ஒரே ரீசன் என்ன அப்படின்னா சிகரெட் மேல டாக்ஸ் ஏத்தனது தான். மத்தபடி பெரிய ரீசன் எதுவும் கிடையாது. அண்ட் இந்த கம்பெனி மார்க்கெட்ல வந்து பெட்டரான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. பட் ஆனா அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் பண்ணுமான்னு தெரியல. சோ சிகரெட்ல வந்து இன்னும் பிரச்சனை வந்து இருந்துட்டு தான் இருக்கு. சோ அதனால இந்த கம்பெனி வந்து இறக்கிருக்காங்க. சோ ஆனாலும் இந்த கம்பெனியோட சிகரெட் பிசினஸ் ஆக்சுவலா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்ல ஒரு நம்பிக்கைத்தன்மை உள்ள ஒரு பிசினஸ் தான் வந்து இருக்கு. சிகரெட்டோட அந்த வால்யூம் growth 4.5% வந்து ஏறி இருக்கு. என்னதான் டாக்ஸ் ஏத்தனாலும் கூட. சோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் இந்த கம்பெனி பக்கம் நல்லா வந்து கிடையாது. நிறைய கம்பெனிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய brokerage firms என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேல்யூஷன்ஸ் வந்து அட்ராக்டிவா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. சோ நம்மளுமே அதை வந்து எடுத்துப்போம். ஆர்பிஐ வந்து ஜூன் 5 அன்னைக்கு பாலிசி டிசிஷனுக்கான அந்த ஒரு மீட்டிங் வந்து எடுக்க போறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறாங்க. இன்ஃபிளேஷன் எப்படி இருக்க போகுது, அப்படி லிக்விடிட்டி எப்படி பிளான் பண்ண போறாங்கன்றதெல்லாம் ஜூன் 5 அன்னைக்கு வந்து வெளிவர போகுது. இதுல மெயினா வந்து இங்க என்ன பார்ப்பாங்க, யூஎஸ் ஈரானோட அந்த கான்ஃபிளிக்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, சீஸ்ஃபயர் டாக்ஸ் எப்படி போகுதுன்னு பார்ப்பாங்க, க்ரூட் ஆயிலோட பிரைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அந்த ஒரு ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, எஃப்ஐஸோட ஃப்ளோஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறாங்க. ருபி மொமெண்டம் இங்க டாலருக்கு அகேன்ஸ்டா எப்படி இருக்க போகுதுன்றதெல்லாம் பார்க்க போறாங்க. அதை பொறுத்து தான் இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. சோ எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ரகுராம் ராஜன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏஐ வந்து இன்னைக்கான நாள்ல வந்து பார்க்கும்போது இம்ப்ரெசிவ் ஒர்க் ஆகிற மாதிரி தெரியலாம். பட் ஆனா அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, இப்போ வந்து குயிக்கான ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க. அதுவும் அதிகமான ஒரு ப்ராஃபிட் வந்து எதிர்பார்க்கறாங்க. அன்ரியலிஸ்டிக்கா வந்து இது இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாரு. அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இங்க சிப்ஸ், டேட்டா சென்டர்ஸ், ஏஐ மாடல்ஸ் அப்புறம் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்றது உண்மைதான். பட் ஆனா அந்த அளவுக்கான கம்பெனி வந்து ஏன் பண்ணுதான்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த ஒரு ஏர்னிங்ஸ் இன்னும் ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு வரல. சோ அதனால நிறைய கம்பெனிஸ் இன்னும் டெஸ்டிங் ஃபேஸ்ல தான் வந்து இருக்காங்க. சோ டேட்டா குவாலிட்டி வந்து தேவைப்படுது. சோ அதனால இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்கறது தப்பு அப்படின்றது இவரோட ஸ்டாண்டா இருக்கு. ரகுராம் ராஜனோட ஸ்டாண்டர்டா இருக்கு. அதை தாண்டி அவர் என்ன பிலீவ் பண்றாரு அப்படின்னா, இப்ப நிறைய ஏஐ கம்பெனிஸ் வந்து வராங்க, நிறைய வேல்யூஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மைதான். பட் ஆனா ஒரு சில கம்பெனிஸ் மட்டும் தான் சர்வே ஆவாங்க. இப்ப இருக்க கரண்டான ஏஐ பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து போயிடுவாங்க அப்படின்றது வந்து சொல்றாரு. சோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பினான்ஸ் மினிஸ்ட்ரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. இன்னும் வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ்ல நடக்கிற அந்த டிஸ்ட்ரப்ஷன்ஸ் இன்னும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. ரீசனால இந்தியாவுக்கு வந்து இன்ஃபிளேஷன் ஏறுது, இம்போர்ட் அப்புறம் எக்கனாமிக் growth எல்லாமே வந்து அடி வாங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இன்ஃபிளேஷன் எப்படி ஏறுது, மெயினா வந்து இங்க ஃபியூல் பிரைசஸ் வந்து ஏத்தன ரீசன், அதனால வந்து இன்ஃபிளேஷன் வந்து ஏறுது. சோ இது எல்லாமே இருக்கும்போது இந்தியா வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா, இங்க சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நல்லா இருக்கு, ஹெல்த்தியான ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து வச்சிருக்கும், ஜாப் மார்க்கெட் ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு. இல்ல அப்படின்னா இன்னும் மோசமான நிலைமையில வந்து போயிருப்போம். மான்சூன் அப்புறம் ஆயில பொறுத்தளவுல அது இன்னும் வந்து இன்ஃபிளேஷன் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா வீக்கான மான்சூன் அப்புறம் ஆயிலோட பிரைசஸ் வந்து இன்னும் ஏற போதில்ல. சோ அதனால வந்து இது எல்லாமே இன்னும் பிரச்சனை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு வந்து பிளான் பண்ணியிருக்கதாவும் சொல்றாங்க. பட் ஆனா இங்க கல்ஃப் ஆயிலோட அந்த அக்கௌண்டிங் பொறுத்தல 53.9% வந்து இம்போர்ட் வந்து வச்சிருக்காங்க. சோ எப்படி ஆல்டர்னேட்டிவ் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். எஃபிஎஸ் வந்து இந்த மே மாசம் மட்டும் 32,963 கோடி ரூபாய் வந்து வித்திருக்காங்க. டோட்டலா வந்து இந்த 2026ல மட்டும் 2.25 லட்சம் கோடி ரூபாய்க்கு வெளியே எடுத்துட்டு போயிருக்காங்க. ருபி 6% வந்து விழுந்திருக்கு. ஒரு வருஷத்துல வந்து 10% வந்து ருபி வந்து விழுந்திருக்கு. குரூட் ஆயில் பிரைஸ் வந்து ஏறுது. ஸ்ட்ராங்கான ஏர்னிங்ஸ் அப்புறம் வந்து ஏஐ ட்ரிவன் growth வந்து இருக்கிற மார்க்கெட்டா யூஎஸ், சவுத் கொரியா, டாய்வான் அண்ட் தென் இங்க வந்து ஜப்பான் வந்து இருக்கு. இந்தியா மார்க்கெட் வந்து அதுல கிடையாது. சோ அதனால எஃபிஎஸ் எல்லாமே வித்துட்டு வராங்க. இது வந்து இருக்கிற டேட்டாவா வந்து இருக்கு. சோ இங்க ஃப்ரைடே மார்க்கெட் வந்து ரொம்ப விழுந்ததுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து 21,000 கோடி ரூபாய்க்கு எஃப்ஐஎஸ் வந்து வித்திருக்காங்க. டிஏஎஸ் வந்து 16,764 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அதனால தான் ரொம்ப வந்து மார்க்கெட் விழுந்திருக்கு.
கோல்டு பொறுத்தல விழுந்திருக்கு அண்ட் தென் சில்வர் பொறுத்தளவும் வந்து விழுந்திருக்கு. இன்னைக்கான நல்ல மார்க்கெட்டை பொறுத்தல எல்லா செக்மெண்ட்டுமே வந்து பார்க்கும்போது நெகட்டிவா தான் இருக்க போகுது. அண்ட் தென் இப்ப யூஎஸ் ஈரானுக்கும் நடுவில் அந்த ஒரு போர் டென்ஷன் எப்படி போயிட்டு இருக்கு அதை பத்தி வந்து பார்ப்போம். இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா மிலிட்டரி ஆபரேஷன் வந்து லெபனான்ல வந்து எடுக்க போதா வந்து சொல்லியிருக்காங்க. ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க வந்து இந்த பீஸ் டாக்ஸ்க்கான அந்த டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்கு யூஎஸ் கூட அப்படின்றது வந்து சொல்றாங்க. ஃபைனல் அக்ரிமெண்ட் எதுவும் போடப்படல, அபிஷியலா சைன் எதுவும் போடப்படல. பட் ஆனா டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கதா சொல்றாங்க. ஈரான் வந்து இங்க யூஎஸ் வச்ச நிறைய ப்ரொபோசல்ஸ் அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அது எது ரிலேட்டடா இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ரிலேட்டடா இருக்கிறது, நியூக்ளியர் வெப்பன்ஸ்க்கு ரிலேட்டடா இருக்கிறது, அப்புறம் இங்க வந்து என்ரிச்டான யுரேனியம் வந்து கண்ட்ரோல் எடுக்கிறது. இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்துக்குமே யூஎஸ் வச்ச ப்ரொபோசலுக்கு இங்க ஈரான் வந்து டிக்ளைன் வந்து பண்ணிருக்காங்க, ரிஜெக்டே வந்து பண்ணிருக்காங்க. க்ரூட் ஆயில் வந்து $93 per barrel வந்து இருக்கு. ஸோ ஓவரால் இதுல தான் இருக்கிற மார்க்கெட் விஷயங்களா வந்து இருக்கு. இன்னைக்கான நாளுமே மார்க்கெட் வீக்கா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஐடிஸ் வந்து ரொம்ப விழுந்திருக்கு. அதுல வந்து நம்ம பல்க் மோட்ல போறது பெட்டரான டைமா தான் வந்து இருக்கு. பட் ஆனா இன்னும் ரிட்டர்ன்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 1 இயரா இல்ல அப்படின்னா 2 இயரா பண்ணவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்காது. நெகட்டிவ் ரிட்டர்ன்ல தான் இருப்பீங்க. அந்த கம்பெனி பிசினஸ் வந்து இன்னும் சவுண்ட்ஃபுல்லான ஒரு பிசினஸா தான் வந்து இருக்கு. அதை பத்தி செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே அந்த பிசினஸ் பண்ண நம்பி இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்றது பெட்டரா வந்து இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து இங்க ஐடிசில பல்க் மோட்ல தான் வந்து போயிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஒன்னும் அந்த ஸ்ட்ராட்டஜியா வந்து எடுப்போம். HDFC பேங்க்கும் ஒன்று கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் இருக்கு. அதுலயுமே நம்ம வந்து ஒரு போர்ஷன் வந்து வைப்போம். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட் நியூஸா இருக்கு. அடுத்த நியூஸ்ல சந்திப்போம். பாய்.